பட்டங்களை பெறுவதற்காக காத்திருக்கும் மாணவர்கள், பதவி உயர்வுக்காக பொறுத்திருக்கும் ஆசிரியர்கள் என தலைமையின்றி தள்ளாடி கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். கிட்டத்தட்ட தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொறியியல் கல்வியையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் சுமார் ஓராண்டாக துணைவேந்தர் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. கோப்பு ஒன்றில் கையெழுத்து பெற்று ஒரு பணியை முன்னெடுக்க துணைவேந்தர் குழுவினர் மூவரிடமும் அனுமதி பெற வேண்டியிருப்பதால் பல்கலைக்கழக நிர்வாகமே முடங்கியுள்ளதாக கூறுகின்றனர் ஆசிரியர்கள். என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, துணைவேந்தர் இல்லாதனால நாங்கள் பல மாதிரி சிக்கலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். முதலாவது எடுத்துக்கொண்டா பட்டமளிப்பு விழாவே நடைபெறாமல் இருக்கிறது. பட்டமளிப்பு விழா இப்பொழுது துணைவேந்தர் இல்லாமலே நடத்துறதுக்கு ஆளுநர் இடத்துல கடிதம் எழுதி இருக்கிறார்கள். நாட்டிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் 6வது இடத்தை பிடித்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிசம்பரில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய பட்டமளிப்பு விழா இன்னமும் நடக்கவில்லை. பட்டங்களில் துணைவேந்தர் கையெழுத்து அவசியம் என்பதால் பட்டமளிப்பு விழாவும் துணைவேந்தருக்காக காத்திருக்கிறது. அதிகபட்ச மதிப்பெண்களோடு நல்ல கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற வேண்டும் என நினைத்த மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் தவிப்பதாக கூறுகின்றனர். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு டெம்பரரி வேலிடிட்டி தான். ஆனால் படிப்பு முடிச்சு கொஞ்சம் டைமில் கான்வெகேஷன் நடத்தி டிகிரி கொடுக்க வேண்டியது காலேஜினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது இன்னும் எங்களுக்கு வராதனால இதுக்கு மேலே அதாவது அடுத்த பேட்ச் பாஸ் அவுட் ஆகிறாங்க. இந்த மே 2017 அடுத்த பேட்ச்க்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ 2 வருஷம் பேட்சுக்கு இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்காத போது இட்ஸ் கெட்டிங் டூ லேட். துணைவேந்தர் நியமனத்தில் தாமதம் கூடாது என்பதால் தான் துணைவேந்தர்களின் பணிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே தேடுதல் குழு அமைக்கப்படுகிறது. ஆனால் மாணவர்களின் எதிர்காலம், கல்வியின் தரம் சார்ந்த துணைவேந்தர் நியமனங்கள் தொடர்ந்து ஆண்டு கணக்கில் தாமதமாவதற்கு காரணம் என்ன? விடை தருமா தமிழக அரசு? பொறியியல் படிப்பின் கல்வியின் தரம் குறைந்து வருவதாக கல்வியாளர்கள் அஞ்சி வரும் வேளையில் அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமனம் செய்யாமல் இருப்பதும், அதனால் ஒரு வருடமாக பட்டமளிப்பு விழா மாணவர்களுக்கு நடைபெறாமல் இருப்பதும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் செய்தியாளர் ஆனந்தன்.